நீங்க இவ்வளோ படம் நடிச்சீங்க, அவ்வளோ தெலுங்கு படம் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோ தமிழ் படம் பண்ணியிருக்கீங்க, ஒண்ணுமே சேர்த்து வச்சுக்கலையா? வீடு இல்லையா, கார் இல்லையா, பணம் இல்லையான்னு கேட்குறாங்க. நான் பணம் சேர்த்து வச்சிருந்தா நான் இன்னைக்கு எனக்கு சாப்பாட்டுக்கே வெளியில அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. சினிமாவில் அந்த காலத்துல எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க? 1 கோடி 2 கோடி, இப்பெல்லாம் எல்லாம் 40 கோடி 50 கோடி 100 கோடின்றாங்க. அப்படிலாம் இல்லை. காமெடிக்கு பெரும்பாலும் கொடுத்தா 5000 10,000 கொடுப்பாங்க. கவுண்டமணியோட எத்தனை படத்துல என்னை பார்த்தீங்க? இவ்வளவு எதுக்கு? ரஜினி அண்ணன் கூட எனக்கு ரஜினி அண்ணன் ரொம்ப, அவர் கருப்பா இருந்தாலும் ரொம்ப லட்சணமா இருப்பாரு. அன்புள்ள ரஜினிகாந்த், மிஸ்டர் பாரத், நல்லவனுக்கு நல்லவன், நெற்றிக்கண், ராணுவ வீரன், நிறைய படம் அண்ணன் கூட. ஒரு சீன் இப்ப 500 ரூபாய் சம்பளம். அந்த 500 ரூபாய்க்கு செக் கொடுப்பாங்க ஏவிஎம்ல. அதை கொண்டுட்டு போய் நாங்க இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல அந்த செக்கை கொடுத்து அந்த பணம் வாங்கணும். 500 ரூபாய் நீங்க சொல்லலாம் அந்த காலத்துல பெரிய பணம்னு. 500 ரூபாய் நாங்க மாத்தி வாடகை கொடுக்கறதா, சாப்பிடுறதா? எனக்கு ஒரு தாய், அவங்க கேன்சர் நோயில பாதிக்கப்பட்டு அவங்கள நான் பார்த்தேன். எங்க தலைவரும் எங்க அப்பா, தலைவர் கூப்பிட்டு எங்க அப்பாட்ட என்ன வேணும்னு கேட்கும்போது ஒரு சொத்தும் சேர்த்துக்கல. எங்க முன்னோர்கள் எதுவும் சேர்த்து வைக்கல. அப்படியே நான் ஸ்டுடியோல எல்லாம் போகும்போது எல்லாம் ஒரு சீன் 2 சீன் கேட்டு போவேன். பிரசாத் ஸ்டுடியோ, ஏவிஎம் ஸ்டுடியோ. அப்ப ரஜினி அண்ணன் என்னை வழியில பார்த்தாருன்னா, அண்ணன் வணக்கம் நம்பேன், இந்தம்மா ஒரு 500 ரூபாய் எடுத்து கொடுத்து, பிறந்த நாள் அண்ணா அப்படின்னு உடனே 500 ரூபாய் கொடுத்து அந்த காலத்துல 500 ரூபாய் பெரிய காசு நான் இல்லைங்கல. ஆனா ஜீவனாம்சம் பண்ணணும், வீட்டு வாடகை கட்டணும், அப்படிதான். எங்களுக்கு பெரிய ஒன்றும் சம்பளம்லாம் கொடுத்துட மாட்டாங்க. இதுல எப்படி நாங்க சொத்து சேர்க்க முடியும்? ஆனந்த், ஒரு சுகமான உள்ளாடை.